அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 23, 24 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, சாஸ்திரா ராமானுஜன் விருது இந்த ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ருயிக்ஷி யாங் ஜாங்ஷி. சாஸ்திரா விருதானது பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் நடைபெற்ற 19வது சீனிவாச ராமானுஜன் சர்வதேச கணிதவியல் மாநாட்டில் கலிபோர்னியாவின் பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியரை யுன் கிங்டாவிற்கு சாஸ்திர விருது 2022 ஆண்டிற்கான ராமானுஜன் விருது வழங்கப்பட்டிருக்காங்க. இதே 2023 ஆண்டிற்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ருயிக்ஷி யாங் ஜாங்ஷிக்கு கொடுத்துருக்காங்க ராமானுஜன் விருதம். இந்த கணித மேதை ராமானுஜனோட பிறந்தநாள் தினமாக தான் டிசம்பர் 22ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ அதன் சார்பு தான் இந்த விருது வழங்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட்டு, குளிர்கால நாடக பட்டறை எனும் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. 6 முதல் 10 வரையிலான அரசு மாணவர்களுக்காக நாடகக்கலை குறியீட்டு முறை ரோபாட்ஸின் போன்றவற்றை பயிற்றுவிக்குவதற்காக தமிழக அரசு குளிர்கால நாடக பட்டறை எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. நெக்ஸ்ட்டு, சிறு குறு நடுத்தர தொழில் மூலமான வேலைகளுக்கான பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு இந்த சிறு குறு நடுத்தர தொழில் மூலமா வேலைகளுக்கான பட்டியலில். இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இப்போ அறிவிச்சிருக்கு. இதில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 3ஆம் இடம் புதுச்சேரி, 2ஆம் இடம் தமிழ்நாடு. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, 6வது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் இளைஞனையாக டேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வேலு நாச்சியார். இப்போ 2024 ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 31 தேதி வரைக்கும் நடைபெற உள்ள 6வது கேலோ இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் இளைஞனை வீரமங்கை வேலு நாச்சியார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1982. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசிவுகள் எண்ணூரில் பிரச்சனை நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதன் சார்பாக 405.7 டன் எண்ணெய் கசிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த டிஎன்பிசிபிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1982. தமிழில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். இந்தியாவில் இடைநிற்றலை இல்லாத மாநிலம் எந்த மாநிலம் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிப்பூர். கடந்த 5 ஆண்டுகளில் இந்திய அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியால் இடைநிற்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை 21% குறைந்துள்ளது. 2018-19 ஆண்டுகளில் 28.4% இருந்து அதில் இப்போ 2021-2020 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 20.6% குறைந்திருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இடைநிற்றல் விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9% இருந்திருந்தது. இது முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா அசாம் 49.9% இடைநிற்றல் இருக்குது. 2ஆம் இடத்தை பிடித்துள்ள பீகார் பார்த்தீங்கன்னா 42.1% இடைநிற்றல் இருக்காங்க. 3ஆம் இடத்தை பிடித்துள்ள மேகாலயா 33.5% இருக்குது. முக்கியமாக இடைநிற்றலே இல்லாமல் மாநிலமாக எந்த மாநிலம் உள்ளதுன்னா மணிப்பூர். நெக்ஸ்ட்டு, பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2022. இப்போ பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தமிழ்நாடு, பீகார், டெல்லி, கேரளா, ஒரிசா மாநிலங்கள் இந்த கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் சார்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக பிரதமர்களின் பள்ளிகள் திட்டம் இதில் யாருமே சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இது எப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினத்தன்று செப்டம்பர் 5, 2022 தான் கொண்டு வரப்பட்டது. யார் தொடங்கி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி என்ற புதிய முயற்சி அறிவித்தார் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 2023 ஆண்டிற்கான சர்வதேச கண்ட அழகியாக யார் தேர்வாகியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ,
ஆஸ்தா ராவல். இந்த ஆஸ்தா ராவல் பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டிற்கான சர்வதேச கண்டழகியாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதே லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். மிஸ் செய்த இந்தியாவின் ஸ்வேதா சர்தா சால்வர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் யூனிவர்சல் 2023 ஆண்டிற்கான அழகிய வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 2022 எந்த மாநிலத்தில் கல்வி நிலையங்களில் அறிவிக்கப்பட்ட ஹிஜாப் அணிய வந்து தடை வந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. கர்நாடகாவில் வந்து 2022 ஆண்டில் வந்து கல்வி நிலையங்களில் அறிவிக்கப்பட்ட ஹிஜாப் அணியானது வந்து தடை வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த மாநிலத்தின் முதல்வர் வந்து சீதாராமையா வந்து தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட்டு 2014 வந்து இந்தியாவில் இருந்து டேஸ் கடவு சேவைகள் வந்து மையங்கள் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 77. இந்த 2014 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து 77 கடவு சீட்டுகள் சேவை மையங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து 527 வந்து இடங்களை வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளித்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த 2014 வந்து 30 கோடியாக இருந்து மேலும் இணையதள பயன்பாடு பார்த்தீங்கன்னா தற்போது 90 கோடியாக வந்து உயர்ந்துள்ளது. நெக்ஸ்ட்டு ஆயுஷ்மான் பாரத் எண்ம இயக்கம் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இப்போ ஆயுஷ்மான் பாரத் எண்ம இயக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்து திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு கீழே தான் வந்து இந்த திட்டம் வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து 50 கோடி பேர் உள்ளதாகன்னு சொல்லிட்டு மத்திய சுகாதார அமைச்சகம் வந்து அறிவித்துள்ளது. இது வந்து நாட்டு மக்கள் அனைவரையும் வந்து எண்ம மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கும் பொருட்கள் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் எண்ம இயக்கம் வந்து செயல்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட்டு ஷேக் மிஷால் குவைத் டேஸ் அரசராக எமிர் பதவியேற்க உள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி, 17வது. இந்த குவைத் நாட்டோட பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் மிஷால் வந்து 17வது அரசராக இவங்க வந்து பதவியேற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு 2024 ஆண்டில் நடைபெற இந்திய குடியரசின் தின விழாவில் எந்த நாட்டு அதிபராக சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரான்ஸ். இப்போ 2024 ஆண்டில் நடைபெற உள்ள இந்திய குடியரசு தின விழாவில் பார்த்தீங்கன்னா யார் வந்து சிறப்பு அதிபராக வந்து இருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தான் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து பங்கேற்ற உள்ளார். இது வந்து குடியரசு தின விழாவில் வந்து கலந்து கொள்ளும் 6வது பிரான்ஸ் தலைவர். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பஜ்ராங் புனியா வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மல்யுத்தம். இந்த பஜ்ரங் புனியா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மல்யுத்த வீரர். இவர் வந்து தனக்கு அளிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை வந்து திருப்பி அளித்துள்ளார். நெக்ஸ்ட்டு தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கேப்டனான டேஸ் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி, டீன் எல்கர். இந்த தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கேப்டன் பார்த்தீங்கன்னா டீன் எல்கர் வந்து சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக தெரிவித்திருக்காரு. இந்த நடைபெற உள்ள இந்தியா டெஸ்ட் தொடருக்கு பின் வந்து ஓய்வு பெற உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேசிய விவசாயிகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 23. தேசிய விவசாயிகள் தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து டிசம்பர் 23ஆம் தேதி வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 5வது இந்திய பிரதமராக சரண் சிங் பிறந்தநாள் தினத்தை தான் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவர் வந்து எந்த ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதமராக இருந்திருக்காருன்னா 1979லேருந்து 1980 வரைக்கும் இந்தியாவின் 5வது இந்திய பிரதமர். 2001 பார்த்தீங்கன்னா சரண் சிங்கோட பிறந்த தினத்தை தான் வந்து விவசாயிகள் தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட்டு தேசிய நுகர்வோர் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 24. டிசம்பர் 24 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் தினம் வந்து ஆண்டுதோறும் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து மார்ச் 15 உலக நுகர்வோர் தினமாக வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று டிசம்பர் 24 1986 தான் வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 டிசம்பர் 24.
இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சாஸ்திரா ராமானுஜன் விருது 2023 ஆண்டிற்கு யாருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரூயிக்ஷி யாங் ஜாங்ஷி. குளிர்கால நாடக பட்டறை என்னும் திட்டத்தின் எந்த மாநிலம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. சிறு குறு நடுத்தர தொழில் மூலமான வேலைகளுக்கான பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. 6வது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் இளைஞனியாக டேஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வேலு நாச்சியார். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1982. இந்தியாவில் இடைநிற்றலே இல்லாத மாநிலம் எந்த மாநிலம் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிப்பூர். PM ஸ்ரீ பள்ளி திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2022. 2023 ஆண்டிற்கான சர்வதேச கண்டழகியாக யார் தேர்வாகியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆஸ்தரா ராவல். 2022 ஆண்டில் எந்த மாநிலத்தில் கல்வி நிலையங்கள் அறிவிக்கப்பட்ட ஹிஜாப் அணிய தடையாக நீக்க செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. 2014 இந்தியாவில் டேஸ் கடவுச்சீட்டு சேவைகள் மையங்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 77. தற்போது வந்து 527 சேவை மையங்களாக உள்ளது, நோட் பண்ணிக்கோங்க. ஆயுஷ்மான் பாரத் எண்ம இயக்கம் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஷேக் மிஷால் குவைத்தின் டேஸ் அரசராக பதவியேற்க உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 17வது. 2024 ஆண்டிற்கான இந்திய குடியரசு தின விழாவில் எந்த நாட்டு அதிபர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரான்ஸ். பஞ்சுரங் புனியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மல்யுத்தம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து முன்னாள் கேப்டனான டேஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டீன் எல்கர். தேசிய விவசாயிகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 23. தேசிய நுகர்வோர் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 24. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.